we covered it yesterday. இன்னைக்கு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஆரம்பிச்சு we will continue corporate social responsibility ila ஆரம்பிச்சு we will continue with unit 2 lesson 4 corporate social responsibility. இது வந்து எப்படின்னாக்க ஒரு கம்பெனிக்கும் சொசைட்டில அந்த என்வாயன்மெண்ட்டுக்கும் எப்படி ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறது, அதுதான் அந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. This has emerged as one of the most dominant concepts in modern business. இப்போ என்னன்னாக்க ஒவ்வொரு மேஜர் கார்பரேஷனுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இட் பப்ளிஷஸ் an annual CSR report. அவங்க என்ன செய்யறாங்க, what they have done, what they claim to be doing for society and the environment. நாங்க வந்து சொசைட்டிக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத அவங்க they claim every year வந்து அதுக்கு ஒரு CSR ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அப்போ அந்த CSRல வந்து ஒரு அதுல வந்து இட் சீம்ஸ் செல்ஃப் எவிடென்ட். அதுல பார்த்தாக்க வந்து என்னன்னாங்க, அது வந்து என்னமோ பார்த்தா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஒரு கம்பெனி நடந்துக்கிற மாதிரி அப்படித்தான் அவங்க போஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் சோ. அது வந்து ரெண்டு விஷயத்த அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப உடனே ஒரு டென்ஷனை இம்ப்ரூவ் இது பில்டப் பண்ணி காட்டுது. ஆக்சுவலா வந்து முதல்ல வந்து நம்ம லெட் அஸ் கோ இன்டு இது CSR உடைய மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, everybody says they know what precisely CSR means. CSRனா அது என்ன அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் ஆக்சுவலி வந்து அவங்க அப்படி நினைக்கிறது கிடையாது. இல்லியூசரி சுப்பீரியாரிட்டின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிதான். அதாவது they assume they possess better judgment or understanding. ஆனா ஆக்சுவலா அந்த கான்செப்ட் அவங்களுக்கு முழுசா புரியல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வேகா தான் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது போல. அதுதான் அந்த இல்லியூசரி சுப்பீரியாரிட்டி. அப்படி பார்த்தா CSR எனக்கு நல்லா தெரியும், CSRனா என்ன அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் just like most people believe that they are above average drivers. நான் எல்லாருமே அவங்க சொல்லிக்குவாங்க நான் வந்து above average drivers சொல்லிட்டு கார் டிரைவிங்ல. அது மாதிரிதான் இதுவும் வந்து CSRும் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு அது ஆக்சுவல் டெஃபினிஷன் தெரியறது இல்ல அப்படிங்கறத அவங்க சொல்றது. CSRன்னு பாத்தீங்கன்னாக்கா அது நிறைய ஏன் டெஃபினிஷன்ஸ் இருக்குன்னாக்கா அத்தனை ஆங்கிள்ஸ்ல பீப்புள் வந்து எக்ஸ்ப்ளோரும் பண்றாங்க, அத்தனை ஆங்கிள்ஸ்ல பீப்புள் வந்து ஃபீல் பண்றாங்க அதை பத்தி. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, CSRல இருந்து நம்ம புக்ல தே ஹேவ் டேக்கன் ஒரு 3 லெவல்ஸ்ல அதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவி அந்த இது நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாமே கேர்லின்? நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். அடுத்தது திஸ் இஸ் வேர் வி ஆர். அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, ஆக்சுவலா வந்து நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து சொல்லும் பொழுது குளோபல் லெவல்ல CSR என்ன, 3 லெவல்ல, லோக்கல் லெவல்ல என்ன CSRனா என்ன, ஸ்டேக் ஹோல்டர் லெவல்ல என்ன அப்படிங்கறத தான் இது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்குது. அது கேர்லின் நம்ம இது தேங்க்யூ. இதுல வந்து என்னன்னாக்க ஆக்சுவலா வந்து குளோபல் லெவல்ல வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய நேஷன்ஸ்ல அது வந்து நிறைய அது வந்து தன்னுடைய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. அந்த சமயத்துல ஒவ்வொரு கண்ட்ரியுடைய லாவையும் அது வந்து அபாய்ட் பண்ணணும். அங்க இருக்கிற அந்த அந்த ஒரு ஹியூமன் அந்த கன்சர்ன் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த என்வாயன்மெண்ட்டை அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் ஃபார் த யங்கர் ஜெனரேஷன். இந்த மைண்டு மனசுக்குள்ளார வைக்கிறது தான் CSR. அடுத்து லோக்கல் லெவல்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா, அது ஒரு ஊர்ல இருந்துச்சுன்னா, அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு நிறைய அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரணும். அங்க இருக்கிற ஸ்கூல்ஸோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலோ அங்க இருக்கிற ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டில எல்லாம் அவங்க கலந்துக்கணும். பக்கத்துல வந்து ஏதாவது நல்ல அவங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்ல குறையோ, இப்ப தண்ணி எல்லாம் இல்லைன்னாக்க அதை கொண்டு வந்து அதுக்காக இவங்க வந்து அந்த ஃபேக்டரி பக்கத்துல இருக்குதே, அதனால ஏதாவது அவங்களுக்காக ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களை ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து லோக்கல் லெவல். ஸ்டேக் ஹோல்டர் லெவல்ல என்னன்னாக்க இவங்களுக்கு அந்த ஸ்டேக் ஹோல்டர்னாக்க இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தெரியும் இல்லையா, நமக்கு தெரியும். சப்ளையர்ஸ் அவங்களையும் கொண்டு வரலாம், இன்வெஸ்டர்ஸ், கம்யூனிட்டி, அவங்களுக்கு பர்டிகுலர்லி அந்த நம்முடைய இன்வெஸ்டர்ஸுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுதான் ஸ்டேக் ஹோல்டர் லெவல்ல நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு CSR
அப்படின்னாக்க ஒரு கம்பெனியோட சிஎஸ்ஆர் அப்படின்னாக்க இந்த 3 ரெஸ்பான்சிபிலிட்டிஸா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது புக்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து அடுத்த ஸ்லைடு போயிடலாம். இது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்னாக்க கார்பரேட்ஸ் வந்து அவங்கள வந்து அவங்க ஒரு டிலமால பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா ஒரு டிபேட் மாதிரி பேசுறாங்க. எப்படின்னா ஏன் கார்பரேட்ஸை வந்து இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டில எல்லாம் ஒரு லா வந்து கொண்டு வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணணுமா, அல்லது அவங்களுக்குன்னு ஒரு அப்படின்னா என்ன எத்திக்ஸ் குறைஞ்சு போச்சா அப்படிங்கறதான் பேசுறாங்க. அது என்னன்னா லாஸ் என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து அந்த அந்த ஒரு இந்த கான்டக்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது, அதுதான் உண்மை அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாதான் இது வந்து ஏதாவது கொஞ்சம் வந்து கம்பெனிஸ் வந்து தானா எதையுமே செய்யாது, இப்படி ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாதான் அவங்க வந்து இதை பத்தி ஃபார்வர்டா எடுத்துட்டு போவாங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ. அப்போ அவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட் தான் முக்கியம், அதனால கட்டாயமா லா வேணும் அப்படிங்கிறது ஒரு வியூ. இன்னொரு வியூ எனக்கு என்ன சொல்றாங்க, என்ன அவங்களுக்கு எல்லாம் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சா, ஏன் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த எத்திக்கல் சிட்டிசன்ஷிப் வந்து கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து என்ன வீக்கன் ஆயிடுச்சா, அவங்க ஏன் வந்து மனசாட்சி படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு வியூ. இப்ப இது ரெண்டு டிபேட்டும் கடைசியில முடிவு எங்க வருது அப்படின்னா ஒரு சோசியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுல வந்து முடியுது. சோசியல் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு அதாவது எழுதாத ஒரு ஒரு இம்ப்ளிசிட் அக்ரிமெண்ட் வைங்களேன், அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட். அப்போ அதுல கோர் ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கம்பெனி அங்க இருக்கிறதுனால எந்த ஊர்ல இருக்குதோ அந்த ஃபேக்டரியோ அது கம்பெனி என்ன அந்த எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கம்பெனியா பிஹேவ் பண்ணுது, நிறைய ப்ராஃபிட்ஸ் அது ஏர்ன் பண்ணுது, அதனால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய மொத்த வியூ. அப்ப அந்த சோஷியல் கான்ட்ராக்ட்னா இட் இஸ் அன் ஆல்ட்ருயிஸ்டிக் பிஹேவியர். சரி, அப்போ ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ். அப்போ அப்படி பார்த்தா அதுல வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கு. ஆனா எந்த கம்பெனி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதாவது ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினுக்கு வருது. இந்த இடத்துலதான் வந்து 2-3 பேர் வந்து இதை பத்தி பேசுறாங்க. வந்து பென்தாம் அவர் வந்து பேசுறாரு. அடுத்த ஸ்லைடு போயிடலாம் கேர்லின். இங்கதான் சாரி. இந்த சிஎஸ்ஆர் உடைய ஆல்ட்ருயிஸ்டிக் 2 இன்ஃப்ளூயன்ஷியல் ட்ரெடிஷன்ஸ், யூட்டிலிட்டேரியன் பிலாசபி அண்ட் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸ், இது 2 வந்து 2 விஷயமா உள்ள வருது. இந்த 2 விஷயமுமே என்னன்னாக்க ஒண்ணு வந்து யூட்டிலிட்டேரியன் வந்து என்னன்னாக்க அது மில் அப்படிங்கிறவரும் பென்தாம் அப்படிங்கிறவங்களும் தான் இதை கொண்டு வராங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஃபார் த கிரேட்டஸ்ட் நம்பர், இதுதான் அவங்களுடைய ஐடியா. இதை இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 100 ருபீஸ் வச்சிருக்கீங்க, இதை டொனேட் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அந்த சமயத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் டெஸ்பரட்டா ஹெல்ப்புக்கு வர்றாரு, கேட்கிறாரு. இது வந்து நம்ம ஆஃப் த புக் தான், பட் அட்லீஸ்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இது என்ன பண்றீங்க, அவர் வந்து அந்த எப்படியாவது எனக்கு ஒரு 100 ருபீஸ் வேணும்னு, அது ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு, அவர் ஹெல்ப் கேட்டு வர்றாரு. அப்ப நீங்க யூட்டிலிட்டேரியன் ஆல்ட்ருயிசம் என்ன சொல்லுதுன்னா, இதை 10 பேருக்கு கொடுத்தா 10 பேர் ஹாப்பி ஆவாங்களே, 10 ருபீஸ் ஈச் நான் கொடுக்கலாமே, எனக்கு வந்து 100 ருபீஸ் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நான் 10 பேர் கொடுத்தாக்க 10 பேர், தி கிரேட்டர் நம்பர் ஆஃப் பீப்புள் கிரேட்டர் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஐடியா. இது வந்து ஆல்ட்ருயிசம் மாதிரி தெரியும் நமக்கு, ஆனா அதுல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மறைஞ்சிருக்குது. அதாவது நான் நல்லவன்னு ஃபீல் ஆகணும் அப்படிங்கணும், 10 பேருக்கு நான் நல்லவன்னு ஃபீல் ஆகணும், அது ஒண்ணு. ரெண்டாவது என் ஃப்ரெண்டுக்கு நான் உதவி செய்யற அந்த கில்ட்டை நான் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல நல்ல அவுட்கம்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா பெரிய பெருமை. இது வந்து கம்பெனியை வச்சுக்கோங்க, கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிவிஜுவலா ஞாபகம் வச்சுக்க வேணாம். அப்போ கம்பெனி வந்து பொல்யூஷன் பண்ணுமா, அந்த ஏரியாவே வேஸ்ட் ஆக்கிருமா, தண்ணி எல்லாம் கொண்டு போய் அவங்களுடைய அந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு போய் ரிவர்ல விடுமா, எல்லாம் பண்ணுமா, ஆனா நாங்க ஜாப் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது அந்த யூட்டிலிட்டேரியன் லாஜிக். அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த லாங் டேர்ம் டேமேஜஸ அவங்க அப்படியே மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இமீடியட் பெனிஃபிட்டை மட்டும் அதிகமா அவங்க பாத்துக்குவாங்க. இதுதான் இந்த யூட்டிலிட்டேரியன் இது ஐடியா. ஹெடானிஸ்டிக் பிரின்சிபிள்னு வைங்களேன், சீக்கிங் பிளஷர் அந்த மாதிரின்னு வைங்களேன். அப்போ இந்த மாதிரி ஐடியா வந்து ஒரு 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 சைட்ல இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, வை ஷுட் வி ஹெல்ப், எங்களுக்கு வந்து போதுமே அப்படிங்கிறது மாதிரிதான். அதை பத்தி நம்ம பின்னால கீழே பேசுவாங்க. இன்னொன்னு வந்து இந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸ், ஆடம் ஸ்மித் சொல்றது, அது வந்து என்ன சொல்றாங்க, நாங்க ஆஸ் அவர் அந்த 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 அவருடைய எங்களுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லயே
ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் த மார்க்கெட் இருக்குது. அவங்களுக்கு நாங்க உதவி செஞ்சுக்கிட்டு தான் வர்றோம். அதாவது காம்படிஷன் இருக்க இருக்க எங்களுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆக as we earn profit, we also hire more workers, we serve customers, we produce good quality. இதெல்லாம் நல்லது இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொண்டு வர்றாங்க. அவங்க கொண்டு வரது எப்படின்னா அது ஒரு வின் வின் சினாரியோ மாதிரின்னு வைங்களேன். உலகத்துல நாங்களும் உதவி செய்யறோம், அந்த ஏரியாலே அவங்கள எல்லாரையும் அப்லிஃப்ட் பண்றோம், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம், நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்றோம், அந்த ஏரியால இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஐடியா. இப்ப இந்த 2 ஐடியாஸ்லயும் அது எல்லாத்துலயும் என்னன்னாக்க பேக் ஆஃப் த மைண்ட் வந்து ஹியூமன் சீக் பிளஷர், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃபிஷ்னஸ் இதெல்லாம் தான் அதுல இருந்து வெளியே வருது. அப்ப யூரோப்பியன் கமிஷன் வந்து இத வந்து எப்படி அப்போ டிஃபைன் பண்ணுது அப்படின்னாக்க, பொல்யூஷன் கண்ட்ரோல்ன்றது அது சாரி சிஎஸ்ஆர் பத்தி. சிஎஸ்ஆர் இஸ் அ கான்செப்ட் வேர் பை கம்பெனிஸ் இன்டகிரேட் social and environmental concerns in their business operations and in their interaction with their stakeholders on a voluntary basis. சோஷியலாவும் நான் என்வாயன்மெண்டலாவும் என்னுடைய கன்சர்ன்ஸ் எல்லாத்தையும் என்னுடைய பிசினஸ் ஆபரேஷன் நடுவிலேயே நான் போய் என்னுடைய நான் போய் பண்றேன், வாலண்டரியா பண்றேன். இங்க கீவேர்டு பாருங்க, வாலண்டரியா நான் பண்றேன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ப முடியும்? இதுதான் டெஃபினிஷன் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ ஆக்சுவலா அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுவும் பர்டிகுலர்லி டுவர்ட்ஸ் அ ஃபியூச்சர் ஜெனரேஷன் அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் த என்வாயன்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற அந்த என்வாயன்மெண்ட்டை அவங்க பாதிக்க கூடாது. பெரிய கார்பரேட் கம்பெனி வருதுன்னா இதெல்லாம் அவங்க மனசுல வைக்கணும். அதுதான் அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில ஃபர்ஸ்டா இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அதை முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் தப்பு அப்படின்னா நாங்க செய்ய மாட்டோம், அதுக்கு வந்து அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றவங்களையும் இருக்கிறாங்க. இதுதான் அந்த 4.2ல நம்ம பார்க்க போறது. அதுல வந்து 3 பேர் சொல்றாங்க, என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பாக்குறோம் நம்ம. அதுக்கு முன்னால வந்து 1970ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கம்பெனிஸ் வந்து நார்மலா அவங்களுடைய ஐடியா என்னன்னாக்க ப்ராஃபிட் மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க, அதை மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா இப்ப வந்து சோஷியல் இம்பாக்ட், என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அதெல்லாமும் அவங்க மெஷர் பண்ணணும். வாட் தே ஆர் டூயிங்கிறத அவங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதா வந்துச்சு. இப்ப வந்துருச்சு. இதுக்கு இந்த ஹெதரிங்டன் என்ன சொல்றாருனாக்க, நாங்க ஏங்க அப்படி பண்ணணும், ஷேர் ஹோல்டர் தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட், அதாவது எங்களுடைய கன்சர்ன். அப்போ நாங்க வந்து அவங்கள இன்க்ரீஸ், அவங்க கிட்ட இருந்து நாங்க பைசா எடுத்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில பண்றோம் அப்படின்னாக்க இது வந்து அவங்களுக்கு பண்ற தப்பு மாதிரி தானே. அவங்களுக்கு இருக்கிற டிவிடெண்ட் அல்லது அவங்களுக்கு இருக்கிற ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ்ல நாங்க குறைச்சு காட்டுற மாதிரி தானே. அப்போ ஒய் ஷுட் வி டூ இட் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆர்குமெண்ட். அடுத்தது அந்த ஃப்ரைட்மன் தால் அப்படிங்கிறவர், அவர் என்ன சொல்றாருனாக்க, நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட லா ஃபாலோ பண்ணாவே போதும், எதுக்குங்க எக்ஸ்ட்ரா சிஎஸ்ஆர் எல்லாம், இட் இஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் மணி, அந்த மாதிரி அவருடைய ஐடியா. இதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து நெகட்டிவா சொன்னாங்க அதை பத்தி தான் நம்ம பாக்குறோம். கெரால் அவர் என்ன சொல்றாருனாக்க, பிசினஸ்னு பார்த்தா அதுல எக்கனாமிக் ரூல் இருக்கு, லீகல், எத்திக்கல், இன்னும் நிறைய டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவே போதுமானதா இருக்குதே, நாங்க வந்து இதுக்கு மேல நாங்க ஏதாவது பண்ணணுமா, ப்ராஃபிட் தான் எல்லாம் அப்படிங்கிற கன்சர்ன் மண்டையில வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு அந்த புக்ல கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாம் கேர்லன். அப்போ என்னைக்கு வந்து பிசினஸ் ப்ராஃபிட் இஸ் ஆல் தட் மேட்டர்ஸ், இதுதான் அவங்க கடைசியில பேசுறாங்க. அப்போ ஃப்ரைட்மன் என்ன சொல்றாருனாக்க, பிசினஸஸ் வந்து டாக்ஸ் பே பண்றாங்க, லா அபாய்ட் பண்றாங்க, சொசைட்டியோட இதெல்லாமே சோஷியல் டியூட்டி இல்லையா, அப்ப சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு புதுசா எங்களுக்கு வேணுமா அப்படிங்கறது அவங்களுடைய ஆர்குமெண்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, நாங்க வந்து எக்ஸ்ட்ராவா எதை ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃபார் த அந்த ஏரியா, அந்த லோக்கல் ஏரியாவுக்கு, அதெல்லாம் we are as if we are misusing shareholders money அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போறாரு. அப்போ ட்ரக்கர் என்ன சொல்றாருனாக்க, பிசினஸ் டர்ன்ஸ் a social problem into economic opportunity. அந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கனாமிக் பெனிஃபிட்டா மாறுது, அந்த எக்கனாமிக் பெனிஃபிட் ஒரு ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியா மாறுது. இந்த கெப்பாசிட்டி ஹியூமன் காம்பிடன்ஸை கொண்டு வருது, நல்ல வெல் பெய்ட் ஜாப்ஸை கொண்டு வருது, வெல்த்தா மாறுது. இதெல்லாம் போதாதா,
இதெல்லாமே ஆல்ட்ருயிஸ்டிக் ஆட்டிடியூட்ஸ், எங்க வேலைகள் தானே எங்களுது அப்படிங்கறது அவங்களுடைய ஆர்குமெண்ட். இப்போ இந்த மாதிரி உங்களுடைய திங்கிங் எல்லாம் வந்துட்டதுனால என்ன வருதுன்னாக்க சிஎஸ்ஆர் இஸ் கண்டிஷனல் அப்படின்னு கொண்டு வர வேண்டியதா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம் கேர்லின். there is a மெசேஜ், அது என்னன்னு பாத்துறேன், சாரி. தெரியலையே, இப்ப வரல. ஓகே, இப்போ கேன் யூ ஹியர் மீ? கேக்குது இல்ல, இது ஒரு மெசேஜ் வரவும் டக்குன்னு என்னோட வாய்ஸ் கட் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து சிஎஸ்ஆர் இஸ் கண்டிஷனல் அப்படின்றது கொண்டு வராங்க. அதுக்கு வந்து ராபர்ட்ஸ் ஏன் இத்தனை பேருடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் வருதுன்னா, ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டதுனாலதான் இந்த டெஃபினேஷன்ஸையும் அவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸையும் கொண்டு வர வேண்டி இருக்குது. அதனால இப்ப இந்த ராபர்ட்சன் அண்ட் நிக்கல்சன் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னாக்க, வந்து ஒரு அதாவது இந்த ரெட்டாரிக், அதாவது இந்த ஒரு அட்ராக்டிவா நான் எதையாவது பேசி அதை சொல்லிட்டா அது வந்து என்னுடைய அது வந்து மேபி இன்னெவிட்டபிள் இன் தி ஏரியா ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ரொம்ப அட்ராக்டிவா நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லலாம். ஆனால் managers may even believe that they're making statements about social responsibility. இதெல்லாம் நினைச்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவலா ஒரு இடத்துல வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன்றது ஒண்ணு வேண்டி இருக்குது. சும்மா நம்ம அந்த சிஎஸ்ஆர் வாஷிங்னு சொல்றாங்க, கிரீன் வாஷிங்னு சொல்றாங்களே, சும்மா வெளியில போர்வை அப்படி ஷீல்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. நமக்குள்ளார வந்து அந்த லேக் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி இருக்கிறதுனால இட் ஹாஸ் டு பிகம் ஒரு கண்டிஷனல், ஒரு லாவா வரணும். சேயிங் இஸ் நாட் டூயிங், அதான் அவருடைய கன்டென்ஷன். அப்போ என்ன பண்ணணும், அடுத்து ஃபெஸ்டிங்கரும் அதை தான் சொல்ல வர்றாரு. அவரு என்ன பேசுறாருனாக்க, வந்து என்ன சொல்றாருனாக்க, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நான் செய்யறேன்னு சொல்றவங்க கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது நமக்கு அந்த டெசனன்ஸ் மாதிரிதான் வைங்களேன். நம்ம இந்த ஃபெஸ்டிங்கர் சொல்றாருல டிஸ்டனன்ஸ், அதே தான் இங்க கொண்டு வந்து அவர் சொல்றாரு. உங்களுடைய பிலீஃபுக்கும் ஆக்ஷன்ஸுக்கும் எப்பயுமே டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இதுல என்ன விஷயம்னா, கடைசியில நீங்க செஞ்ச தப்பு இருக்கு இல்லையா, சில சமயம் நீங்க பெர்ஃபெக்டா நடந்துக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்க ஆக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். கடைசியில இந்த ஆக்ஷனை தான் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி உங்க பிலீஃபை தான் மாத்திக்குவீங்க. இதுதான் வந்து ஹியூமன் சைக்காலஜி. அப்படி இருக்கும் பொழுது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை சொல்றாங்க. அதைத்தான் மோர்ங்கிறவர் வந்து அடுத்தது என்ன சொல்றாருனாக்க, சிஎஸ்ஆர் அடுத்த லெவல் செகண்டா சொல்றாரு, கண்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட். அதாவது எந்தெந்த ஏரியால என்னென்ன மாதிரியான எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய ஒரு அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, அதான் கீழே உள்ளது அந்த மோஆர் சொல்றது, கீ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டி ஆன் த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட். அதுல வந்து என்னெல்லாம் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்ல இம்பாக்ட் இருக்குன்னாக்க, யூட்டிலைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன்ல எடுத்துக்கிறாங்க. இஃபெக்ட்ஸ் ஆஃப் காம்படிஷன், அதனால இந்த மார்க்கெட் பிளேயர்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிற காம்படிஷன்ஸ்னால, அல்லது என்ரிச்மெண்ட் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டிஸ் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன்னால ஒரு பக்கம் நல்லதும் நடக்குது, இன்னொரு பக்கத்துல தீயதும் நடக்குது, கெட்டதும் நடந்துட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸ் டியூ டு மைனிங், ட்ரில்லிங், வேஸ்டேஜ், அந்த தண்ணியை கொண்டு போய் எங்கேயோ கொட்டுறது. அப்புறம் வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க, வெல்த் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அப்போ வந்து வேஜஸ்க்கு பணம் கிடைக்குது, டிவிடன்ஸ் ஆஸ் ஓனர்ஸ் கிடைக்குது. ஆனா இன்னொரு பக்கத்துல கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்னால கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இம்பாக்ட்ஸ் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வரக்கூடிய இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஸ்லைடு போயிடலாம். the principles of CSR 4.3. அடுத்த ஸ்லைட் போயிடலாம் கேர்லின். இதோட முடியும் இந்த லெசன். பிரின்சிபல்ஸ் என்ன? மூணு தான், 3 கோர் பிரின்சிபல்ஸ்: சஸ்டைனபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பேரன்சி. சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னாக்க, அதாவது திஸ் இஸ் அபவுட் என்ஷூரிங் தட் ஆக்ஷன்ஸ் டேக்கன் டுடே டு நாட் எலிமினேட் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டுமாரோ. எப்படி இன்னைக்கு நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோமோ அது வந்து நாளைக்கு பிரச்சனைகளை உருவாக்க கூடாது. அப்ப இந்த பிரசன்ட் ரிசோர்சஸ ஃபியூச்சர் அவைலபிலிட்டியா நம்ம கொண்டு வர்றது பத்தி நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு கன்சியூம் பண்ணிட்டா நாளைக்கு ரெப்ளனிஷ் பண்ண முடியாத நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் அயனோ, ஆயிலோ, கோலோ, இன்னைக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடலாம். நாளைக்கு அத கொஞ்சமா போயிடுச்சுன்னா, கொஞ்சமா அந்த ரிசோர்சஸ் டெப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் ஆபரேஷனல் காஸ்டே பயங்கர கம்மி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த அடுத்தடுத்த அந்த கெப்பாசிட்டி ஃபார் த யங்கர் ஜெனரேஷன் அதை வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கே அவங்க படாத பாடுபடணும். அதை நம்ம வந்து மனசுல வைக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் குவெஸ்டின் மார்க்ஸ். இதான் அந்த சஸ்டைனபிலிட்டி. நாளைக்கு அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக நம்ம என்ன வைக்கிறோம்,
tendency to value present rewards more highly than the future ones. அது வந்து அது தப்பு. இன்னைக்கு இருக்கிற ரிவார்ட்ஸ் எனக்கு சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு ஓடக்கூடாது. ஃபியூச்சர் ஜெனரேஷன் மேல நமக்கு வந்து ஒரு கன்சர்ன் வேணும் அப்படிங்கறதா அந்த சஸ்டைனபிலிட்டி. அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி. இந்த அக்கௌண்டபிலிட்டி டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கணும். ஒரு கம்பெனி எப்பயுமே it should see itself as a part of the larger society. அதனால ஓப்பன்லி it has to report all the impacts. இன்னைக்கு நான் என்ன என்னுடைய என்வாயன்மெண்ட்ல பாதிப்பு கொண்டு வர்றேன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணும் பொழுது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு அந்த அந்த இன்வெஸ்டார்ட்ட இருந்தும் நாங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அவங்க டிவிடெண்ட் கம்மியாகும் பொழுது அதையும் நம்ம வந்து we are accountable. அத we are accountable to the stakeholders இருந்தாலும் at the same time we are accountable to the அந்த லோக்கல் ஏரியா வேர் we are exploiting their natural resources. அது நம்ம அவங்களுக்கு கிளியர் பிக்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அக்கௌண்டபிலிட்டி. மூணாவது டிரான்ஸ்பேரன்சி. டிரான்ஸ்பேரன்சி நிறைய விஷயங்கள்ல இந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து உண்மையை காட்டுறது கிடையாது. ஒப்ஸ்கியர்ட் அல்லது டிஸ்கைஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்க. கச்சாமுச்சான் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா சில சமயம் பாத்தீங்கன்னா முந்தின இயரோடைய ரிப்போர்ட் மாதிரியே இருக்காது. இப்ப இந்த வருஷம் எல்லாமே எப்பயுமே யூஸ்வலா உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் கச்சாமுச்சான் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே உள்ள மறைஞ்சு போயிடும். இதுதான் அவங்களுடைய டெக்னிக். இது ஒன் டைப் ஆஃப் டெக்னிக் வேர் இந்த கார்பரேட் செக்டார்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை காட்டும் பொழுது ரொம்ப அப்படியே கன்ஃபியூஸ்டா நமக்கு காட்டுவாங்க. அதுல பாதியை நம்ம அப்படி விட்டுருவோம். அப்போ நம்ம ரொம்ப டிரான்ஸ்பேரன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்க அதனுடைய கான்சிக்வன்சஸையும் சொல்லணும். அதே சமயத்துல அந்த ஒரு நம்ம வந்து ஒரு அந்த சொசைட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறோன்றதையும் நம்ம அங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கறதுதான். அப்படி பார்த்தா டிரான்ஸ்பேரன்சி இந்த அக்கௌண்டபிலிட்டி இந்த சஸ்டைனபிலிட்டி ரெண்டையுமே உள்ள கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த லெசன் முடியுது. தட் இஸ் ஆல் வித் சிஎஸ்ஆர். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்ல யூனிட் 2 போயிடலாமா? போயிட்டோம்னா ஐ திங்க் யூனிட் 2 இன்னைக்கு முடிச்சிடலாம். யாராவது ஒரு தம்ஸ் அப் போயிடலாம். தேங்க்யூ. இது வந்து கம்யூனிகேஷன் உடனே நம்ம வந்து நிறைய நமக்கு அதான் தெரியுமே, அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டா அதான் தெரியுமேன்ற மாதிரி போகும். அதுல வந்து ஆனா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம பாத்துக்கிறதா பரவாயில்லை. கம்யூனிகேஷன் உடனே நம்ம வந்து இது வந்து எல்லா விஷயத்திலுமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற விஷயம். அதாவது அது பர்டிகுலரா ஒரு ஆர்கனைசேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு மேனேஜரல் ஃபங்க்ஷனுக்கு முக்கியமா வந்து ரொம்ப அவசியமா இருக்குது. இது வந்து மேனேஜர்ஸை பத்தி நிறைய சொல்லுவாங்க இதுல இந்த லெசன்ல. அப்போ வந்து ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் வந்து ஒரு இடத்துல வந்து எப்படி வந்து அது இம்பாக்ட் கொடுக்குது, அல்லது ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் எப்படி இம்பாக்ட் கொடுக்குது, அதை வந்து கரெக்டா கன்வே பண்ணும் பொழுது அது எந்த அளவுக்கு இருக்கு, அதெல்லாம் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல வந்து என்னன்னாக்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒரு அன்கிரிட்டிக்கல் அக்செப்டன்ஸ் ஆஃப் தி ஐடியா. அதாவது ஓப்பன் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்வேஸ் எஃபெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இஸ் இட் ட்ரூ ஆல்வேஸ்? நோ, இட் இஸ் நாட் ட்ரூ. சில சமயத்துல சில விஷயங்களை மறைக்கத்தான் வேண்டி இருக்குது. அப்போ வந்து அது அந்த கண்டின்ஜென்சி பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்கன்னு வைங்களேன். கம்யூனிகேஷன் சில நேரங்கள்ல மறைக்கவும் வேண்டி இருக்குது. கம்யூனிகேஷன் சில சமயத்துல வந்து நேரடியா சொல்லாம நான் வெர்பலா கன்வே பண்ணவும் வேண்டி இருக்குது. அந்த ஷேரிங் ஆஃப் தி ஐடியாஸ் அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவா பண்றோமோ அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஓப்பனா தான் இருந்தாகணும். ஒரு எக்ஸாம்பிளா வந்து ஒரு கிரியேட்டிவ் டீம் மீட்டிங்னா அந்த இடத்துல யூ ஹாவ் டு பி ஓப்பன். அப்பதான் வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தாதான் நல்ல ஐடியாஸ் எல்லாம் ஷேர் ஆகும். அப்படி இருக்கலாம். ஆனா ஒரு கிரைசிஸோ ஒரு எமர்ஜென்சியோ இருக்குது, அந்த மாதிரி சமயத்துல ஓப்பன் டிஸ்கஷன் போட்டா அது டேஞ்சரஸ் ஆயிரும். அது வந்து என்ன ஆயிடும், இன்னும் டிலே பண்ணும் நம்மளுடைய டெசிஷன்ஸை. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா அந்த நேரத்துல நம்ம வந்து அதுக்கு தான் அந்த ஹியூமனிஸ்டிக் இன்டராக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்போ வந்து மேனேஜரியல் கம்யூனிகேஷன்ல 2 கீ டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஹியூமனிஸ்டிக் இன்டராக்டர், ரெண்டாவது மெக்கானிஸ்டிக் ஐசோலேட். இந்த ஹியூமனிஸ்டிக் இன்டராக்டர் அப்படிங்கிறது மேல கீழே சைட்வேஸ் எல்லா பக்கமும் நல்லா பேசி ஹியூமன் ஓரியன்டா நல்லா
எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கி அப்படி போற மேனேஜர். மெக்கானிஸ்டிக் ஐசோலேட்டுங்கிறவர் இவர் யார்கிட்டையும் பேசவே மாட்டாரு, ரொம்ப இன்ஃபார்மலா இருப்பாரு. அவர் வந்து வேலைன்னா வேலை மட்டும்தான் பேசுவாரு, அந்த மாதிரி இருக்கிற டைப்பு. இந்த ரெண்டும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒரு நேச்சர் அப்படிங்கிறாங்க. அப்போ மேனேஜர்ஸ் கேன் ஃபால் எனிவேர் பிட்வீன் தீஸ் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். சில மேனேஜர்ஸ் இப்படி ஹியூமனிஸ்டிக்காவும் இன்ஃபார்மலாவும் இருப்பாங்க, இன்னும் சில மேனேஜர்ஸ் மெக்கானிஸ்டிக்காவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலர் மாதிரியும் இருப்பாங்க. அந்த ரெண்டும் வந்து எல்லா ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது லேசா அவங்க சொல்றாங்க. அடுத்து டெஃபினிஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். டெஃபினிஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னன்னாக்க, நமக்கு தெரியும், நமக்கு கம்யூனிகேஷன் அப்படின்னாக்க நமக்கு உடனே நம்ம வந்து சொல்லுவோம், எப்படி வந்து ஒருத்தர் வந்து அந்த ஒரு விஷயத்த கன்வே பண்ற ஒருத்தர் இருப்பாரு, ரிசீவ் பண்ற ஒருத்தர் இருப்பாரு, ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது அந்த மெசேஜை கன்வே பண்ற ஒரு ஒரு மீடியம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து ஒரு டெஃபினிஷனால இந்த கம்யூனிகேஷன்ற வார்த்தைய கொண்டு வந்து அக்ரி பண்ண முடியாது அப்படிங்கிறது இவங்களுடைய வாதம். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல வந்து அதாவது இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு சில சிம்பிள்ஸை யூஸ் பண்றேன் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்றதுக்கு அப்படின்னாக்க, அதுல வந்து அதுவும் ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இன்விசிபிள் அண்ட் ஹிடன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன்ல அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்க நேரா காதுல கேட்கறது, விசிபிளா இருக்கிறது, இது மட்டும் இல்ல, சில விஷயங்கள்ல வந்து நம்ம இன்விசிபிளா இருக்கிறது, ஹிடனா இருக்கிறது, இதையும் வாட் இஸ் நாட் செட் இல்லையா, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். அதை கண்டுபிடிக்கிறது அவசியம். கம்யூனிகேஷன்ன்றது வந்து ஒரு ஒரு பர்சனல் ப்ராசஸ். அதுல வந்து பிஹேவியர், இன்ஃபர்மேஷன் ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஒருத்தருடைய இப்போ வந்து இப்பெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்கலி நிறைய பண்றோம், நம்ம ஃபேஸ்புக்ல, பிளாக்ஸ்ல, அப்புறம் டெக்ஸ்டிங்ல, மொபைல்ல, இமெயில்ல, அப்படி இப்படின்னு நிறைய பண்றோம். ஆனாலும் communication among people does not depend on technology, rather it depends on forces in people and their surroundings. அதாவது ஜனங்கள், அதாவது ட்ரூ சக்சஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் ஆகும் பொழுதுதான் அப்படிங்கிறாங்க. பிளஸ் அந்த என்வாயன்மெண்ட் சரௌண்டிங் தெம். இது நம்ம போக போக இன்னும் கிளியரா அது விளங்கும். நிக்கல்சன் அவர் வந்து சொல்றாரு, நிக்கல்சனுடைய ரிசர்ச்ல அவர் சொல்றாரு, வந்து ஆக்சுவலா many people assume that the other person has same knowledge that they do. அந்த மாதிரியே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்லும் பொழுதே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நான் நினைப்பேன். இதுதான் எல்லாருடைய ஹியூமன் அது ஒரு ஒரு ஆட்டிடியூட். என்னன்னா, நான் சொல்லும் போதே சொல்ற வேகத்துல நீங்களும் அதை அப்படியே புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறது என்னுடைய அசம்ஷன். அதுதான் கர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு கர்ஸ் அப்படின்னே சொல்றாரு. ஏன்னா இது ஃபெயிலியர் ஆஃப் தியரி ஆஃப் மைண்ட் அப்ளிகேஷன். ஏன்னா நான் வந்து அவங்க பிளேஸ்ல நின்று அவங்க எப்படி அந்த கம்யூனிகேஷனை எடுத்துக்கிறாங்க, வெதர் இட் இஸ் கோயிங் அஸ் அ கரெக்ட் சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் ஆர் மிஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம பேசுறோன்றது சரியா இருக்காது. அப்போ கம்யூனிகேஷன் வந்து அதுக்கு பிஹேவியரல் இம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதர் சைட் ஆஃப் த, அதாவது இந்த கம்யூனிகேஷனுடைய அதர் சைட்ல அது எப்படி ரிசீவ் ஆகும் அப்படிங்கறத அசியூம் பண்ணி அதை மனசுல வைக்கிறதும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா 5.3 த கம்யூனிகேஷன் ப்ராசஸ், அது நமக்கு ஜஸ்ட் எல்லாம் தெரியும், மேலோட்டமா தெரியும். கம்யூனிகேட்டர், ஒரு மெசேஜ், ஒரு மீடியம், ஒரு ரிசீவர், ஒரு ஃபீட்பேக், இது எல்லாம் இருக்குன்றது. அப்ப ஹூ சேஸ் வாட், விச் வே, யூசிங் வாட், டு ஹூம், வித் வாட் எஃபெக்ட், இதெல்லாம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவன் லாஸ்ட் டைம் நம்ம கம்யூனிகேஷன் பார்த்த போது கூட இதை படிச்சிருக்கிறோம். ஆனா இது வந்து அந்த கம்யூனிஸ்ட் அந்த என்ன வார்த்தையில இருந்து வருது அப்படிங்கறத லைட்டா அந்த லாஸ்ட் டைம் நம்ம படிச்சதுல இருந்து லேசா சொல்லிட்டாங்க இது இன்ட்ரோடக்ஷன்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூ கோ டவுன், அந்த கம்யூனிகேட்டர், என்கோடர், மெசேஜ், மீடியம், டீகோடர், ரிசீவர், ஃபீட்பேக், நாய்ஸ், இதை வந்து அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா ஆர்கனைசேஷன் லெவல்ல கொண்டு வராங்க. ஒரு ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க்ல இதெல்லாம் எப்படி இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் படிச்ச போது வெறுமன கம்யூனிகேட்டர்னா என்ன, என்கோடிங்னா என்ன பண்றாங்க, மீடியம்னா என்ன, இவ்வளவுதான் படிச்சோம். ஆனா இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு கம்யூனிகேட்டர்ன்றது இஸ் அன் எம்ப்ளாயி வித் சம் ஐடியா, அவங்களுடைய இன்டென்ஷன், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன், அது அல்லது ஒரு பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங்.
அதுக்கு வந்து இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளா வந்து ஒரு ஒரு எமர்ஜென்சி ரூம்ல ஒரு நர்ஸ் இருக்காங்கன்னாக்க, அவங்களுடைய சூப்பர்வைசர் கிட்ட அவங்களுடைய ஐடியாவை ஷேர் பண்றாங்க. ஆன் ஹவ் டு டிக்ரீஸ் பேஷண்ட் வெயிட் டைம்ஸ் ஆன் பிஸி ஆர் வீக்கெண்ட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அல்லது ஒரு சர்வர் இருக்கிறாரு ரெஸ்டாரண்ட்ல வந்து வந்து தன்னுடைய பேக்கு வந்து ஒரு ரேஸ் வேணும்னு கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. ஹவு தே கன்வே அப்படிங்கிறது தான் அந்த கம்யூனிகேட்டர். யாரு போய் அந்த தன்னுடைய விருப்பத்தை போய் சொல்றாங்களோ அவங்க தான் கம்யூனிகேட்டர். அடுத்தது என்கோடிங். என்கோடிங்ல வந்து this translates the communicator's ideas into systematic set of symbols. இப்போ வந்து அவன் எழுதுறான், இந்த பே ரைஸ் வேணும்னு சொல்லி கேட்கிற அந்த சர்வர் இருக்கான் ரெஸ்டாரண்ட்ல. அவன் என்ன பண்றான், ஒரு நேரா போய் பேசாம ஒரு இமெயில்ல எழுதிடுறான், ஐ டிசர்வ் அ ரைஸ், இவ்வளவுதான் போடுறான்னு வைங்களேன். அப்ப என்ன ஆயிடுதுன்னு சொன்னாக்க, ஒரே ஒரு குட்டி மெசேஜ், அந்த குட்டி மெசேஜ் வேற வேற விதமா கன்வே ஆகும். எப்படின்னா ரூடா பேசுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அவன் நேர்ல போய் கேட்டிருந்தான்னா அவனுடைய டிஃபிகல்ட்டிய சொல்ற மாதிரி இருந்திருக்கலாம். அல்லது அவனுடைய ஜெஸ்டர்ஸ், அவன் நிக்கிறது, அவன் ப்ளீசிங்கா போய் கேட்கறது, அதெல்லாம் ஆட் ஆயிருக்கலாம். இப்ப இவன் ஐ டிசர்வ் ரைஸ் அப்படின்னு மட்டும் போட்டான்னா அது என்னவா கன்வே ஆகும் அதர் சைடு. அப்ப அந்த மீடியம் வழியா எந்த மீடியம் அவன் சூஸ் பண்றான், அந்த என்கோடிங், அந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, ஹவு ஹி என்கோட்ஸ், சாரி மீடியம் இல்ல, ஹவு ஹி என்கோட்ஸ், என்னவா வார்த்தையில போடுறான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு குட்டி மெசேஜா அவன் பாட்டுக்கு நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஐ வாண்ட் அ பேஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு மட்டும் கேட்கும்போது அது பிட் மைட் சவுண்ட் ரூட் அப்படிங்கறத அவங்க சொல்ல வர்றாங்க. அடுத்தது மெசேஜ். அந்த மெசேஜ் வந்து வேர்பலாவும் இருக்கலாம், நான் வேர்பலாவும் இருக்கலாம். இப்போ வந்து என்னன்னாக்க அன்இன்டெண்டட் மெசேஜஸ் கேன் பி சென்ட் பை சைலன்ஸ். இப்ப நான் நேரடியா சொல்ல விரும்பாதது அதை நான் வந்து கண்ணில் காட்டுவேன். அல்லது வேற ஏதாவது ஒரு பேசாமலே இருப்பேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நான் அப்படி பேசாமலே உட்கார்ந்துருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்னு அர்த்தம். ஒரு மேனேஜர் உட்கார்ந்துருக்காரு, ரொம்ப அப்படி குவைட்டாவே இருக்காரு, நீங்க கேட்டே இருக்கீங்க, ஆனா வந்து பதிலே இல்லாம இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் பிஸி, டோன்ட் பாதர் மீ நவ் அப்படின்னு இருக்கலாம். அல்லது நோ நோ யூ டோன்ட் டிசர்வ் திஸ், இந்த பே ரைஸே கேட்கறான், யூ டோன்ட் டிசர்வ், அமைதியா இருக்கிறாருனாவே வந்து யூ டோன்ட் டிசர்வ் இட் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரிதிங் a manager does communicates அப்படிங்கிறாங்க. மெசேஜ்ங்கிறது வந்து நான் வெர்பலா எப்படி அவங்க பேசுறாங்க, அவங்க ஜெஸ்டரை வச்சு கூட கம்யூனிகேட் ஆகும். அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த மேராபியான்னு ஒருத்தருடைய ரிசர்ச்ல அவங்க சொல்லுவாங்க, 7:38:55 ரூல்னு சொல்லுவாங்க. என்னன்னா 7% தான் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் தான். இப்ப நம்ம போய் ஒரு விஷயத்த சொல்றோம்னா அதனுடைய மீனிங் டிரைவ் ஆகுறது 7% தான் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். 38% டோன் ஆஃப் த வாய்ஸ், நான் எப்படி பேசுறேன், என்னுடைய டோன் என்ன, அதுலதான் 38% மீனிங் கன்வே ஆகுமா. 55% என்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல கன்வே ஆகுமா. அப்போ எப்படி கம்யூனிகேட் பண்றோம், என்ன மெசேஜ கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல டோன் ஆஃப் த அந்த வாய்ஸும் அந்த 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 மெசேஜ் அதை கன்வே பண்ற விதமும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் பிளேஸ் அ மேஜர் ரோல். 7% தான் நம்ம ஸ்போக்கன் வேர்ட்ஸை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது மீடியம். மீடியம்ல வந்து என்னன்னாக்க, நம்ம இமெயில்ல, பாலிசி ஸ்டேட்மெண்ட், ரிவார்ட்ஸ் சிஸ்டம்ல எப்படி எப்படி எல்லாமோ, வீடியோ கான்ஃபரன்சஸ்ல எப்படி எப்படி எல்லாமோ நம்ம கன்வே பண்ணுவோம் நம்முடைய மெசேஜஸ். ஆனா மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தே ஆஃபன் நெக்லெக்ட் த இம்பாக்ட் ஆஃப் சூசிங் த ரைட் மீடியம். அவங்க அந்த ரைட் மீடியம் சூஸ் பண்ணாம போறதுனால பல விஷயங்களை அவங்க விட்டுடுறாங்க அப்படிங்கிறாங்க. வேர்பல் நான் வேர்பல் லாங்குவேஜ அவங்க வந்து ஒரு சரியான மீடியம்ல அவங்க கன்வே பண்ணா நல்லா இருக்கும். ஒரு இமெயில சென்ட் பண்ணும் பொழுது பல கியூஸை வந்து நம்ம விட்டுறோம், ரியல் டைம் கியூஸை விட்டுடுறோம். நேரடியா பேசும்போது அவங்க பேசுறத வச்சே, ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்ல பேசுறத வச்சே நிறைய நம்ம அங்கிருந்து கேப்சர் பண்ணலாம் அவங்க ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத. ஸோ மேஜர் விஷயங்களை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸா வச்சுக்கிறது நல்லது. சென்டிங் அன் இமெயில்ங்கிறது அது பர்டிகுலர்லி ஃபார் அ ரேஸ் ஆஃப் பே, அதுக்கெல்லாம் வந்து நம்ம அப்படி போய் கேட்கறது ரொம்ப சூட்டபிளா இருக்காது அப்படிங்கிறாங்க. டீகோடிங் அல்லது ரிசீவர், இது என்னன்னாக்க நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அதர் சைட்ல அவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்பு.
என்னன்னா ரிசீவருடைய லென்ஸை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஹவு தே வில் இன்டர்பிரட் திஸ் மெசேஜ், நான் சொல்றத எப்படி அவங்களுக்கு கன்வே ஆக போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சு எழுதுனேன்னா தான் அது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், சக்சஸ்ஃபுல்லா அவங்கள்ட்ட போய் சேரும். ஸோ என்னுடைய லெட்டர் ஷுட் பி, லெட்டரோ நான் கன்வே பண்ற மெசேஜோ ரிசீவர் ஓரியன்டா இருக்கணும். அவங்களுக்கு இது எப்படி போய் மனசுக்குள்ளார செட்டில் ஆக போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சு எழுதணும். அப்ப கம்யூனிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இன் அன் ஆர்கனைசேஷன். ஃபீட்பேக்ன்றது எப்பயுமே நமக்கு வந்து நம்முடைய கம்யூனிகேஷன் 2 வேயா இருக்கணும். அடிக்கடி அவங்க கிட்ட நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படிங்கிறத நம்ம அஷூரன்ஸை எப்படியாவது வாங்கிக்கணும். டைரக்ட் ஃபீட்பேக் இன் ஃபேஸ் டு ஃபேஸ் செட்டிங்ஸ்ல நேரடியா அவங்களுடைய வேர்பல் ரெஸ்பான்ஸ்லயோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயோ பார்க்கலாம். ஆனால் நமக்கு வந்து இன்டைரக்ட் ஃபீட்பேக் வேணும். இன்டைரக்ட் ஃபீட்பேக்கை எல்லா நேரமும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சில சமயத்துல ப்ரொடக்டிவிட்டி திடீர்னு டிக்ளைன் ஆகும். அப்போ நான் பேசின ஏதோ ஒண்ணு அங்க இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு மேனேஜர் புரிஞ்சுக்கணும். அல்லது திடீர்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன்ல புவரா இருக்கும். அல்லது சில சமயத்துல நான் சொன்னது இப்ப நான் ரொம்ப கோவமா, அதாவது அவங்க கோவப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படிங்கறத நேரா சொல்லிட்டீங்கன்னா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல தெரியலாம். இன்டைரக்ட் ஃபீட்பேக் தான் கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படிங்கிறாங்க. என்னன்னா சட்டுன்னு லீவ் போட்டு போயிருவாங்க, அல்லது டர்ன் ஓவர் கம்மி ஆயிரும், அல்லது 2 யூனிட்டுக்கு நடுவில் முட்டிக்கவே ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து என்னன்னாக்க நம்ம எஃபெக்டிவா அந்த சைட்ல அதர் சைட்ல கம்யூனிகேட் பண்ணோமாங்கிற ஃபீட்பேக்ஸ் இப்படித்தான் நமக்கு வரும். அப்போ இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்ம உடனடியா நம்மளுடைய அந்த இந்த ஃபீட்பேக் இதைத்தான் நான் பேசினதோட இம்பாக்ட் தான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறவர் தான் ஒரு மேனேஜர். நாய்ஸ்ங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்வே பண்ற மெசேஜ்ல நடுவுல ஒரு இன்ட்ரூஷன் அப்படித்தானே நினைக்கிறோம். இங்க நாய்ஸ் அவங்க சொல்றது, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு சபார்டினேட், இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அவர் போய் அதுக்கு தான் ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் அதுல சில வார்த்தைகளை போட்டு போய் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அப்ப அது நாய்ஸ். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேனோ அதை சொல்லாம அவங்க வேற விதமா அது டிஸ்டார்டடா போய் சேருது பாருங்களேன், அது நாய்ஸ். அது ப்ரோ ஆக்டிவாவும் இருக்கும், ரீட்ரோ ஆக்டிவாவும் இருக்கும். ப்ரோஆக்டிவ்ங்கிறது என்னுடைய பழைய இன்ஃபர்மேஷனை பிளாக் பண்ணி, அதாவது ஓல்டு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வச்சிருந்த என் மண்டையில இருக்கிற ஓல்டு இன்ஃபர்மேஷன் பிளாக்கிங் த நியூ இன்ஃபர்மேஷன் தட் ஐ எம் கிவிங். ரீட்ரோ ஆக்டிவ்ங்கிறது புது இன்ஃபர்மேஷன் என்னுடைய பழைய இதை வந்து பிளாக் டிஸ்டர்ப் பண்றது. இது இவ்வளவோட இந்த லெசன் முடியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த அவங்க வேற ஒன்றும் இல்லை, கம்யூனிகேஷன் என்னன்றத பத்தி முதல்ல பேசிட்டாங்க. அடுத்தது ஒரு கிளாசிக் கம்யூனிகேஷன் என்னவா இருக்கணும்ன்றத நார்மலா நம்ம படிச்சத ஆர்கனைசேஷனை மனசுல வச்சு பேசிட்டாங்க, ஒரு மேனேஜரை மனசுல வச்சு பேசிட்டாங்க. அவ்வளவுதான் இந்த லெசன். Shall we move on to non-verbal communication? Good evening, ma'am. Good evening. Welcome. How are you, ma'am? All good? All good. ஏதாவது ஆட் பண்ண போறீங்களா? நீங்க வந்து அன்மியூட் பண்ணீங்கன்னா ஏதோ ஆட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஆமா. சொல்லுங்க. எஸ் மேம், இந்த நாய்ஸ் சொன்னீங்க இல்லையா, நாய்ஸ்ல ஆக்சுவலா என்ன ஒண்ணா, இப்போ சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது அவங்க வேண்டியவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் மெசேஜ், இது நீங்க சொன்ன மாதிரியே கார்பரேட் இதுல மெயில் மெசேஜ் தான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வேண்டியவங்க அமிச்ச மெசேஜ் ஒரு மாதிரி படிப்பாங்க, அவங்களுக்கு வேண்டாதவங்க அமிச்ச மெசேஜை வேற மாதிரி படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஆக்சுவலா ஒரு R&D ஹெட்டு, ஒரு ப்ராடக்ட் ஹெட், சரிங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மெசேஜ் போகுதுன்னா, இப்போ R&D ஹெட்டு கிட்ட இவர் வந்து என்ன சொல்வாருன்னா, ஒரு கம்ப்ளைண்ட், ப்ராடக்டோட கம்ப்ளைண்ட்டை வந்து சொல்றாப்ல. ஸோ இப்போ R&D ஹெட் வேற வாட் ஹி டேக்ஸ் இஸ், அவர் மெசேஜை பார்க்க மாட்டாரு, சரிங்களா? ஸோ அவர் மேல கம்ப்ளைண்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே வாட் ஹி வில் see is what is the mistake in the message தான் பார்க்குறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, தெர் இஸ் அ கம்யூனிகேஷன் கேப். அதாவது இதை நாய்ஸ்ல கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிவிஷன் ப்ராடக்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருது, டெலிவிஷன்ல வந்து தெர் இஸ் ஒரு பிக்சர் டியூபோ ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெசேஜ் அனுப்புறாரு. வேற பிக்சர் டியூப் ஃபெயிலியர் தான் மெசேஜ். ஆனா வாட் யூ வில் see is டெலிவிஷனுக்கு VISION போடுறதுக்கு பதிலா நீங்க VISIAN போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை அனுப்புறாப்ல.
எப்படி இருக்கு பாருங்க. அடடா! ஸோ அதனால ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஆர் இந்த நாய்ஸ்ன்னு சொல்றது வந்து ஸோ தெர் இஸ் இது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் வந்து ஆவறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ வேற அங்க அனுப்புற ஆளை வச்சு எப்படி வந்து தே டேக் த மெசேஜ் பாருங்க. ஸோ இது அனுப்புற ஆள் வந்து அவருக்கு வந்து தேவையில்லாதவர்ன்றதுனால ஸோ அவர் வந்து அந்த டெலிவிஷனோட ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்றாரே தவிர எங்க பிரச்சனையோ பிக்சர் டியூப் ஃபெயிலியூர்ன்றது ஹி வில் நாட் அட்ரஸ். அதை வந்து லேட்டரா வந்து வில் டாக் டு யூ ஆன் அ ஃபோன் அப்படின்ற மாதிரி அதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இது வந்து இட் ஐ டோன்ட் நோ வேர் இட் வில் கம், பட் திஸ் இஸ் கம் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கு. ஆமா, ஆனா டீ கோட் ஆகுறது வேற மாதிரி. விட்டுறது. ஆமா, சோ அத மாதிரி ஆகுது. சோ அது அது சொல்றதுக்கு தான். இன்னொன்னு வந்து நீங்க இன்னொன்னு சொன்ன மாதிரி மெசேஜ், நீங்க சொன்ன மாதிரி வேர்பல் மெசேஜ் சொல்றீங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் வெக்கேஷனுக்கு லீவ் எடுப்பாங்க, சரிங்களா? லீவ் எடுக்கும் போது என்ன ஆகும், சபார்டினேட் போய் மேனேஜர்கிட்ட இதை மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்பவே இப்போ ஒரு மே 1 வந்துச்சு, ஆக்சுவலா சாட்டர்டே வந்துடுச்சு, அதுக்கப்புறம் சண்டே. ஸோ இட்ஸ் லாங் வீக்கெண்ட். அதனால சாட்டர்டே யார் போய் லீவ் கேட்டாலும் மேனேஜர் வந்து மதிக்கவே மாட்டாரு. ஸோ he will try to avoid and he will not give as usual, he will not give. ஸோ அவர் வந்து எல்லாம் அந்த லாங் வீக்கெண்ட்ல போயிடுவாங்க இல்லையா, போனாங்கன்னா அவ்வளோதான், ஸோ வேலை எல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்லி ஸோ தே வில் அவாய்ட், ட்ரை டு அவாய்ட். ஸோ இதை மாதிரி சொன்ன மாதிரி நீங்க அந்த கேப் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லலாம். ஸோ அங்க வேர்பல், நீங்க வேர்பல் மெசேஜ் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நோட் பண்ணும். அதர்வைஸ் நீங்க மெயில் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணா லாஸ்ட் வரையும் அது அப்ரூவே ஆகாது. ஸோ அதுக்கு சொல்ல வந்தேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது யாராவது ஆட் பண்ணுமா? ஆர் ஷால் வி மூவ் ஆன் டு லெசன் 6? யாராவது கொஞ்சம் லைவ்லியா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? We'll move on to the next lesson. Yes ma'am, yes ma'am. Thank you. Non-verbal communication. இது வந்து அவங்க சொல்லும் பொழுதே, ஆரம்பிக்கும் பொழுதே இது வந்து irrepressibly effective அப்படின்றாங்க. இது வந்து யாராலையும் அடக்கவே முடியாது, யாராலையும் தள்ளி வைக்கவே முடியாது. இது வந்து நம்ம ஈஸியா நம்ம கவனிக்கலனாக்க அது வந்து அதனுடைய எக்ஸ்பிரஷன், அதனுடைய விஷயம் அப்படியே நம்மளை விட்டு போயிடும். அதனாலதான் இதை சைலண்ட் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. நான்-வெர்பல் கம்யூனிகேஷனை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோ வேர்ட் ஹியூமன் ரெஸ்பான்சஸ், அதாவது வார்த்தையினால சொல்லாம அவங்களுடைய ஜெஸ்டர்ஸ்னாலேயோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்னாலேயோ அவங்க அதை ரெஸ்பாண்ட் பண்றது. அண்ட் பர்சீவ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி என்வாயன்மெண்ட் த்ரூ விச் ஹியூமன் வேர்பல் அண்ட் நான்-வெர்பல் மெசேஜஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட். வார்த்தையே சொல்லாம வெர்பல் மெசேஜையும் நான்-வெர்பல் மெசேஜையும் அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆன் பண்றது. அப்போ இந்த நான்-வெர்பல் கம்யூனிகேஷனும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் யாருமே பேசலனாலும் இட் ஸ்டில் டேக்ஸ் பிளேஸ். அதான். அப்போ அடுத்தது அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் பேரா லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் வந்து மோஸ்ட் வைட்லி ரெக்கக்னைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். அடுத்த ஸ்லைடு போயிடலாம் கேர்லின். மோஸ்ட் வைட்லி ரெக்கக்னைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். அந்த பாடி மூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய மீனிங்ஸையும் மெசேஜஸையும் கன்வே பண்ணும். ஈவன் அவர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், நம்முடைய கை, காலு, ஹேண்ட்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாமே. இதை கேபிட்டலைஸ் பண்றது நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நீங்க கேம்ஸ்ல வந்து புக்ல கொடுத்துருக்கிறது சேல்ஸ் பீப்புளை சொல்லியிருக்காங்க, அட்வர்டைசர்ஸ் சொல்லியிருக்காங்க, போக்கர் பிளேயர்ஸை சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு கேம்ல, போக்கர்னு ஒரு கார்டு கேம்ல அவங்க வந்து அது வந்து ஏதோ எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஹவு த கேம் கோஸ், பட் அதுல ஏதோ மேக்சிமம் எடுக்கிறவங்க வந்து அவங்க வச்சிருக்கிற அந்த எல்லாருடைய பணத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க. அதுல வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சு தே வின். அந்த நார்மலா அப்படித்தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெறும் பீப்புளோட ஐஸை வச்சே அவங்கள்ட்ட வந்து பெட்டர் நம்பர் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்போ இது மாதிரி வந்து இப்ப நம்ம சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒரு ஃபர்ம் ஹேண்ட் ஷேக்கு அல்லது the way you touch another person, அதுல எல்லாம் சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னாக்க the lower limbs is the key to body language ன்னு சொல்லுவாங்க. அது வந்து லோவர் லிம்ஸ் வந்து நமக்கு வந்து நம்முடைய பாடி லாங்குவேஜுக்கு பல விஷயங்களை காட்டுமா. என்னன்னா இப்போ நம்ம காலு, ஃபீட்டு, லெக்ஸு அல்லது நீயோடைய பொசிஷனிங்கு
அல்லது நம்முடைய இந்த ஹேண்ட்ஸ், ஃபிங்கர்ஸ் அத நீங்க ஹவ் யூ கிளென்ச் யுவர் ஃபிங்கர்ஸ், அந்த கைய அப்படியே அத ரெஸ்ட்லெஸ்ஸா வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ கன்வே பண்ணுமாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம பேரா லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து தி வே திங்ஸ் ஆர் வெர்பலைஸ்டு. அதாவது என்னுடைய வாய்ஸோட குவாலிட்டி, டோனு, நான் வந்து என்னுடைய ஸ்பீச் ரேட்டு, பிட்ச்சு, சில சமயத்துல அந்த நான் ஆஹா, ஊஹூன்னு சொல்றோம் பாருங்களேன். அது அந்த நான் ஃப்ளூயன்சிஸ்ன்னு சொல்றாங்கல்ல. ஆ, ஊன்னு சொல்றது, தி வே ஐ லாஃப், தி வே ஐ யான், இதெல்லாமே ஒரு விஷயத்த கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து டோன் ஆஃப் வாய்ஸ் இஸ் க்ரூஷியல் இன் கஸ்டமர் சர்வீஸ். ஆல்சோ ஹூ சேஸ் அ வேர்ட், யாரு சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதே போல என்வாயன்மெண்ட் கான்டெக்ஸ்டும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பாஸ் வந்து ஆபீஸ்ல இருந்து இந்த வார்த்தையை சொன்னாரா, இல்ல வீட்ல இருந்து சொன்னாரா, இல்ல கோல்ஃப் விளையாடுற இடத்துல இருந்து சொன்னாரா, அதுல வித்தியாசம் இருக்குது. அது நமக்கெல்லாம் நல்லா தெரியும். எந்த இடத்துல இருந்து இது சொன்னாரு, இதெல்லாம் கேட்போம் நம்ம. சில சமயத்துல சில சில முக்கியமான விஷயங்கள் வேணும்னாக்க. அப்போ வந்து இப்போ ஏன்னா ஹியூமன் பீப்புள் ஆர் எக்ஸ்ட்ராடினரிலி சென்சிட்டிவ் டு நான் வெர்பல் கியூஸ். ரொம்ப அவங்க அப்படி ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. அதை வந்து பால் ஏக்மன் சொல்லும்போது கூட மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்றாரு. அதாவது நம்மளையும் அறியாம வி லீக் சர்டன் ட்ரூ இமோஷன்ஸ் நம்முடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்ல நம்மளையும் அறியாம நம்ம செய்வோமா. நம்முடைய கண்ணு பாக்குறது, நம்ம வந்து ஹவு ஈவன் தோ வி வாண்ட் டு ஹைட் ஒரு ஒரு பர்டிகுலர், நான் வந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேனோ அதை நான் ஹைட் பண்ண நினைச்சா கூட சில சமயத்துல என்னை அறியாம என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்ல வந்து சில எமோஷன்ஸை லீக் அவுட் பண்ணிடுவேன். அப்போ அததான் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் வரி அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஒரு மேனேஜர் அப்படிங்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னுவாங்க. ஆனா அவங்களுடைய முகத்துல பாத்தீங்கன்னா அவங்க பார்த்தாவே நல்லா தெரியும், இல்ல அவங்க நல்லா இல்ல அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு மேனேஜர் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு அந்த அந்த ஆர்கனைசேஷனல் அந்த பிஹேவியர்ல நீங்க இதெல்லாம் பார்க்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இம்ப்ரூவிங் நான் வெர்பல் இஃபெக்டிவ்னஸ் இது அடுத்தது. இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, கேர்லின் நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகணும். போயிருக்கோமா? சாரி, நான் எங்க இருக்கேன்? எஸ், பாடி லாங்குவேஜ் பேரா லாங்குவேஜ்ல தான் இருக்கேன். சாரி சாரி சாரி. நான் வந்து என்னுடைய கையில அதே ஸ்லைடை வச்சுட்டு நகர்த்திட்டு இருக்கிறதுனால சாரி. இப்போ வந்து இம்ப்ரூவிங் நான் வெர்பல் எஃபெக்டிவ்னஸ் அது வந்து என்னன்னாக்க, நம்ம வந்து ஸ்டடி ஆஃப் பீப்புள் வித் ஹை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த ஸ்டடியில என்ன ரிவீல் ஆயிருக்குனாக்க, ஒரு அதாவது ஸ்பெசிபிக் கைட்லைன்ஸ் கேன் பி யூஸ்ட் டு இன்க்ரீஸ் தி அக்யூரசி ஆஃப் இன்டர்பிரட்டிங் அதர்ஸ் நான் வெர்பல் பிஹேவியர். அதுக்கு சில கைட்லைன்ஸே வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நல்ல ஹையா இருக்கிற பீப்புள் உடைய அவங்களுடைய ஸ்டடி அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல லுக் அட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி சிச்சுவேஷன். முதல்ல நீங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து someone is frowning at work, என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மீட்டிங்ல ஓகே ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதே சமயத்துல அதே ஃப்ரௌன் வந்து வேற எங்கேயாவது வெளியில இருந்து இருக்கும்போது அப்படின்னாங்கன்னா, ஒரு மாதிரி ஃப்ரௌன் பண்ணாங்கன்னா, ஓ அவங்க கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அல்லது வேற ஏதோ உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது எந்த இடம், லுக் அட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த சிச்சுவேஷன், அந்த ஏரியா அந்த சமயத்துல அவங்க இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது இந்த நான் வெர்பல் பிஹேவியர் வெளியே வர்றதுக்கு என்ன காரணம், சிச்சுவேஷன்ல என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, கன்சிடர் டிஸ்கிரபன்சிஸ் பிட்வீன் நான் வெர்பல் பிஹேவியர் அண்ட் வெர்பல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது நான் அவங்க பேசுறதுக்கும் அவங்களுடைய நான் வெர்பல் பிஹேவியருக்கும் வித்தியாசம் இருக்கான்றத வாட்ச் பண்ணுங்க. சில சமயத்துல ஒருத்தர் பேசுறதும் அவங்களுடைய உடம்பு காட்டுற அதாவது அந்த ஜெஸ்டரும் மேட்ச் ஆகாது. அப்ப அதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து இல்ல அவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ வெர்பல் பிஹேவியர் சமயத்திலே அவங்க வெர்பலா பேசிட்டு இருக்க சமயத்திலே நான் வெர்பல் பிஹேவியரை பாருங்க, கவனிங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது வாட்ச் ஃபார் சட்டில் டீடைல்ஸ், நம்ம அதை பார்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரியல் ஸ்மைலுக்கும் ஒரு ஃபேக் ஸ்மைலுக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த ரியல் ஸ்மைல்ல நம்ம வந்து கண்ணுக்கு பக்கத்துல எல்லாம் அந்த ஸ்கின் எல்லாம் அந்த ஐலிட் பக்கத்துல எல்லாம் சுருக்கம் விழுந்து அப்படியே நம்ம வந்து நல்ல வாய் திறந்து சிரிப்போம். ஃபேக்கா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க அது வந்து அந்த ஜைகோமேட்டிக் மசில் மட்டும்தான் அப்படி நகரும், அப்படி வாய் மட்டும் அப்படி லேசா அப்படி ஸ்மைல் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க.
சோ இதுல வந்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னாக்க, இதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க சொல்றாங்க. இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னாக்க, இந்த நாடிங், அதாவது ஷேக்கிங் த ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட். நம்மளுக்கு எல்லாமே அப்படிதான். நம்ம வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் முகத்தை திருப்புவோம் இல்லையா? இதுதான் நமக்கெல்லாம் அர்த்தம். நமக்கு நல்லா புரிஞ்சது. இவர் ஒரு அமெரிக்கன். இவர் போய் எங்கேயோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அல்பேனியால போய் ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்படி பேசும் பொழுது அவர் மார்க்கெட் எக்கானமியோடைய டிரான்சிஷன் பத்தி அவர் பேசிட்டு இருந்த உடனே ஆடியன்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஃபேஸ் அப்படி இப்படி ஷேக் பண்றாங்க. அப்ப வெளியே வந்த உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னையா அது, நான் இவ்வளவு தூரத்துக்கு நல்லா பேசினேன், அவங்க எல்லாம் டிஸ்ட்ரெஸ்டா தலையாட்டுறாங்கன்னு பார்த்தா அல்பேனியன்ஸோடைய வே ஆஃப் கன்வேயிங் அந்த தேர் சியர் வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் அந்த நோன்ற மாதிரி தான் தலையாட்டுவாங்களா, அதுக்கு எஸ்ன்னு தான் அர்த்தமா. அதை வந்து அவரு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. இதே மாதிரிதான் நம்ம இன்னும் நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம அப்படி பார்க்க முடியும். அதாவது கல்ச்சர்ஸ் வேரியாக எல்லாம் வித்தியாசமாகும். லாட்டின் அமெரிக்கால வந்து நீங்க தம்ஸ் அப் காட்டினீங்கன்னாக்க அதுக்கு வேற அர்த்தம் இருக்கும். எல்லா இடத்துலயுமே அது தம்ஸ் அப் காமிச்சாக்க அதுக்கு சரியான அர்த்தம் தான். ஆனா ஆஸ்திரேலியால போய் நீங்க தம்ஸ் அப் காட்டிட முடியாது. நைஜீரியால போய் நீங்க தம்ஸ் அப் காட்டிட முடியாது. பிகாஸ் இட் இஸ் அஃபென்சிவ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கீப்பிங் ஹேண்ட்ஸ் இன் யோர் பாக்கெட்ஸ், அது நமக்கு தெரியும். அது வந்து ரூடு அரகன்ட்னு ஜாப்பனீஸ் நினைப்பாங்க. இப்படிப்பட்டவங்க பாக்கெட்ல கை வச்சுட்டு வர்றவங்க எல்லாம் அன்ட்ரஸ்ட்வர்தி அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சர் கைட்லைன்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் 6.2 கேர்லின். அடுத்த ஸ்லைட். இது வந்து என்னன்னாக்க, அதாவது எலக்ட்ரானிக் மீடியா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல நான் வெர்பல் கம்யூனிகேஷன், வாயே திறக்காம ஆனா அதுல இருந்து என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது. இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம மிடில் கிரவுண்ட்ல இருக்கிறோம். அதுதான் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். அடுத்தவங்களோட நம்ம ஹவ் வி கம்யூனிகேட், அண்டர்ஸ்டாண்டிங் தேர் அந்த அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் பண்றது. இது வந்து என்னன்னாக்கா ஒரு பிஹேவியரல் சேஞ்ச கொண்டு வரணும்னாவோ, அல்லது சில விஷயங்களை மோட்டிவேட் பண்ணணும்னாலோ, அப்புறம் சில சைக்கலாஜிக்கல் ப்ராசஸஸ் ஆஃப் பெர்செப்ஷன் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னாலோ, இதுக்கெல்லாம் வந்து இந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல வந்து லிசனிங் சென்சிட்டிவிட்டி நம்ம கத்துக்கிறது ரொம்ப அவசியம். அது வந்து இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டைரக்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். டைரக்ஷன்ஸ் வந்து டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் இருக்கு, அப்வர்ட் கம்யூனிகேஷன் இருக்கு, சைட்வேஸ், அடுத்த ஸ்லைடு, சைட்வேஸ் கம்யூனிகேஷன் இருக்கு, டயகனல் கம்யூனிகேஷன் இருக்கு. இந்த டவுன்வர்ட் கம்யூனிகேஷன்ன்றது வந்து ஹையரார்கியல் லெவல்ல இருந்து லோவர் லெவலுக்கு வர்றது. வந்து பொதுவா வந்து ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ப்ரொசீஜர் எப்படி செய்யணும்வாங்க, இல்ல பாலிசி கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ், மேனுவல்ஸ் கொடுப்பாங்க, இந்த கம்பெனி பப்ளிகேஷன்ஸ் வரும், அல்லது சில மாஸ் இமெயில்ஸ் அனுப்புவாங்க. இதெல்லாம் மேல இருந்து கீழே வர்றது. இது வந்து டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். இது வந்து பல ஆர்கனைசேஷன்ஸ்ல இது வந்து இன்னக்யூரட்டா வந்து போய் ரீச் ஆகுது. அப்போ இது என்னன்னாக்க, இது வந்து இப்படி வந்து ஒரு காமன் கம்ப்ளைண்ட் இருக்குது ஜனங்கள்ட்ட எல்லாம், அதாவது கீழே இருக்கிற டவுன் த லைன் இருக்கிறவங்கள்ட்ட. அப்போ வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கிரியேட்ஸ் அன்னெசரி ஸ்ட்ரெஸ். அதாவது ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ல சரியா கம்யூனிகேட் ஆகலைன்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கும். அதனால ஒரு மேனேஜர் கீழே டவுன் த லைன், ஹவு இட் இஸ் கோயிங், வாட் மெசேஜ் ஆர் யூ கன்வேயிங், வெதர் இட் இஸ் ரீச்சிங் தெம் இன் த ரைட் சென்ஸ், அது அந்த டவுன்வர்ட் கம்யூனிகேஷன்ல அது போய் ரீச் ஆகுதான்றது பார்க்கறது அவசியம். அப்வர்ட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இதுல வந்து கீழே இருக்கிறவங்க மேல போய் சொல்றது, அதாவது இன்ஃபர்மேஷன்ஸை கீழே இருந்து மேல ஆர்கனைசேஷன்ல போய் சொல்றது. இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் மேனேஜர்ஸ் இப்போ வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அச்சீவிங் எஃபெக்டிவ் அப்வர்ட் கம்யூனிகேஷன்ன்றது வந்து இப்போ வந்து அது வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். அப்வர்ட் கம்யூனிகேஷன் வந்து இன்எஃபெக்டிவா எப்போ மாறுதுன்னாக்க, மோஸ்ட் இன்எஃபெக்டிவ் ஆஃப் த 4 சேனல்ஸ்ங்கிறாங்க. ரொம்ப இன்எஃபெக்டிவா இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்பதான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் அப்பர் லெவல் மேனேஜர்ஸ் do not respond to messages from lower level employees. சரியா அவங்க பேசுறது கிடையாது. லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ் மேல பேசணும்னாலும் ரிலக்டன்ட்டா கம்யூனிகேட் பண்றாங்க. இந்த ரெண்டும் தான் பேரியர்ஸா மாறுது.
மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்க கிட்ட when they approach when the lower level employees approach them அவங்களுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை, அது ஒரு பாயிண்ட். லோவர் லெவல் எம்ப்ளாயீஸும் மேல போய் கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப ரிலக்டண்டா பேசுறாங்க. அதனால 2 சைட் கம்யூனிகேஷன்லயுமே அது மோஸ்ட் இன்எஃபெக்டிவா இருக்குது. அப்போ அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நடுவுல ஒரு மிடில் பர்சனை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க நேரடியா பேசுற வேலைங்கிறது இல்லாம போகுது. ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்ல அப்படி இல்லைங்கிறாங்க. சோனி, டொயோட்டா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன், டாப் லெவல் மேனேஜர்ஸ் கீழே இந்த ரேங்க் அண்ட் ஃபைல் எம்ப்ளாயிஸ் கீழே வரைக்கும் அவங்க நேரடியா அவங்க ஆக்சஸ் பண்ணி அவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் என்ன அல்லது அவங்களுடைய ஒர்க் ரிலேட்டட் மேட்டர்ஸ் என்ன அப்படிங்கறத அவங்க டிஸ்கஸ் பண்றதுனால அது ரொம்ப எஃபெக்டிவா போறதா சொல்றாங்க. ஸோ இந்த அப்வர்ட் கம்யூனிகேஷனையும் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபீல் ஃப்ரீ டு கன்வே அந்த மாதிரி ஒரு 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 அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றது நல்லது. ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன் இது நிறைய ஆஃபன் ஓவர்லுக்டு கம்யூனிகேஷன்றாங்க. என்னன்னா இங்க இருக்கிற மேனேஜர் அடுத்த டிபார்ட்மெண்ட் மேனேஜரோட பேசுறது கிடையாது. இங்க இருக்கிற அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரே லெவல்ல இருக்கிறவங்களோட சரியா ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால அப்ப இது நல்ல நம்மளுடைய ப்ரொஃபஷனை நல்லா மேல கொண்டு போறதுக்கு ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன், வெர்டிகல் கம்யூனிகேஷன் அதாவது வெர்டிகல் கம்யூனிகேஷனை வேணா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஹாரிசான்டல் கம்யூனிகேஷனை விட்டுடுறோம். we have to concentrate on that அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அது இன்னும் அந்த டைவர்ஸ் ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பியர் டு பியர் கம்யூனிகேஷன் அது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு இட் கேன் ஆல்சோ ப்ரொவைட் சோஷியல் நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறாங்க. டயகனல் கம்யூனிகேஷன்றது லீஸ்ட் யூஸ்டு சேனல் இன் ஆர்கனைசேஷன்ஸ். என்னன்னா இங்க இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு லோ லெவலோ அல்லது ஒரு ஹை லெவல் அத்தாரிட்டி இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க லோ லெவல் அத்தாரிட்டி லோ லெவல் எம்ப்ளாயி கிட்ட பேசுறதோ, இப்படி அந்த அதர் சைடோ வைஸ் வர்சாவோ, இது ரெண்டும் ரொம்ப ரேரா தான் இருக்கு. ஆனா இந்த கம்யூனிகேஷன் கட்ஸ் அக்ராஸ் ஹையரார்கி அண்ட் டிபார்ட்மெண்ட். அதனால ரேபிட் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். எங்க பிரச்சனை இருக்கோ அவங்க அப்ரோச் பண்ணி அக்ராஸ் தி அதர் சைடு இப்போ இங்க இருக்கிற ஆடிட் செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஐடி செக்ஷன்ல ஏதோ ஒரு சின்ன டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னாக்க, இல்ல அவங்களுக்கு இப்போ 2 பேருக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னாக்க யாரையும் நான் பைபாஸ் பண்ணி போயிடுறேன் அப்படின்ற ஃபீலிங்லாம் இல்லாதபடிக்கு இங்க இருக்கிறவங்க அங்க போய் அந்த மேனேஜர்கிட்ட பேசுறதுக்கு தைரியமா இருந்தால் அப்ப இஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. 7th லெசன் போகலாமா? ஒரு 15 மினிட்ஸ் அல்லது நாளைக்கு பண்ணலாமா? டிஜிட்டல் கம்யூனிகேஷன் மேம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். கொடுத்துருங்க. சின்ன லெசன் தான், போயிடலாம்னு நினைக்கிறேன். how do you feel? நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க, அப்புறம் கேட்கிறேன் எல்லாத்தையும். எஸ் மேம், பாடி லாங்குவேஜ்னு வருது இல்லையா, ஸோ அதுல ஒரு மூவி எக்ஸாம்பிள் தான். குருதி புனல்னு சொல்லி மூவி பாத்திருக்கீங்களா? கமல்ஹாசன் மூவி. நான் இல்ல இல்ல வேற யாராவது நீங்க பார்க்க மாட்டீங்க. ஓகே, கேர்லின் பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. ஓகே, குருதி புனல் மூவில ஆக்சுவலா அது ஃபைனலா கமல் இஸ் அ போலீஸ்மேன். ஒரு நக்சல் கிட்ட நக்சல் நாசரா நடிச்சிருப்பாரு. ஸோ என்ன ஆகும்னா he will get caught, he will send a spy. ஆக்சுவலி அவர் ஒரு ஸ்பை நக்சலுக்குள்ள அமைச்சிருப்பாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஸ்பையா அமைச்சிருப்பாரு. ஸோ he will get caught, கமல்ஹாசன் will get caught. அப்போ நாசர் he will interrogate him. ஸோ டார்ச்சர் பண்ணி இன்ட்ராகேட் பண்ணுவாப்ல. அப்போ ஹீல் பி அவன் கூடயே தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். அந்த நக்சலா ஸ்பையா அமைச்ச போலீஸ் ஆஃபீஸர் நாசர் கூடயே தான் இருப்பார். அப்போ இது பண்ணும்போது ஹீ வில் இன்ட்ராகேட், கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது பக்கத்துல இருக்கிற ஸ்பை தான் இவன் கூடயும் இருப்பான். ஐ மீன் அந்த 3 பேரும் இருக்கும்போது ஹீல் பி தேர். அப்போ இன்ட்ராகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படி கமல்ஹாசன் ஜஸ்ட் ஹீல் சி அந்த ஸ்பையை டக்குன்னு பார்த்துட்டு இப்படி வச்சிருவாப்ல. ஸோ அந்த பாடி லாங்குவேஜை நாசர் கரெக்டா நோட் பண்ணி ஹி வில் ஆஸ்க், நீ அவனை ஏன் பார்த்த? ஸோ இது அந்த பாடி லாங்குவேஜ் மேஜர் பார்ட் இட் வில் பிளே ஆக்சுவலி. ஸோ ஜஸ்ட் ஒரு ஐ பிளிங்க் தான், அந்த ஐ பிளிங்கை நாசர் வில் ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஸோ ஏன் அவனை பார்த்த, ஸோ ஈஸி த ஸ்பை அப்படின்னு சொல்லி இன்ட்ராகேட் பண்ணுவார். அந்த படத்தை பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சிச்சுவேஷன் சீனு. ஸோ ஐ தாட் பாடி லாங்குவேஜ்
யூஸ் ஆகும்னு சொல்லி அது ஆமா ஹெல்ப் ஆமா ஒரு பண்றேன். சின்ன பார்வை வந்து சேஞ்சஸ் இட் வில் அந்த எஸ் சிச்சுவேஷன் இட் வந்து கன்வே லாட்ஸ் ஆஃப் மெசேஜ். ஆமா. ஸோ அந்த ஒரு பார்வையினால மாட்டிப்பாங்க. ஸோ தே வில் கெட் காட். அந்த ஸ்பை வந்து he will get caught. ஆமா. ஸோ அந்த சீன் அது. இன்னொன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த டயகனல் கம்யூனிகேஷனுக்கு சொன்னீங்க இல்லையா? ஸோ டயகனல் கம்யூனிகேஷன் வந்து ஆக்சுவலி இது ஹையரார்கியை கிராஸ் பண்ணி லோவர் இந்த டாப் மேனேஜர்ஸ் வந்து அதாவது எம்டி அந்த மாதிரி லெவல்ல இருக்கிறவங்க லோவர் செக்மெண்ட் ஆளுங்களோட பேசுறது அப்படின்னு சொல்லி so many things will get resolved immediately அப்படின்னு சொன்னீங்க டயகனல் இது கம்யூனிகேஷன்ல. ஆமா ஆமா ஆக்சுவலா என்னன்னா அதுல வசந்தன் கோ இருக்காங்க இல்லையா? வசந்தன் கோ ஷோரூம் நீங்க எல்லாம் ஆமா சென்னையில பாத்தீங்கன்னா எல்லாம் என்டையர் தமிழ்நாடுல வசந்தன் கோ ஷோரூம்ஸ் இருக்கும். ஸோ அங்க என்ன ஆகும்னா அங்க வசந்தன் கோ ஓனர் வசந்த் இருக்கார் இல்லையா? அவர் தான் எம்எல்ஏ எம்பியா இருந்தவர். ஸோ இஸ் நோ மோர் ஆக்சுவலா. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா he will visit the showrooms. So he doesn't have to come actually, but whereas he will come all the way to the showrooms, he will visit all his employees. Managers இருப்பாங்க, அதுக்கு மேல MDs இருப்பாங்க, purchase managers இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடுவாரு. அவர் ஷோரூம் உள்ளே வந்து யூ கேன் see him. அவர் என்ன பண்ணுவாருன்னா எம்ப்ளாயீஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவாரு. இன்ட்ராக்ட் பண்ணி வாட் he will do is அந்த எம்ப்ளாயீஸோட அவங்க கிட்ஸுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து அவங்க படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கேட்டுக்கிட்டு he will do everything. ஸோ என்ன ஆகும்னா ஸோ இது வந்து அவன் மேனேஜரோ இல்லை சூப்பர்வைசரோ அவங்கெல்லாம் யாரும் இதெல்லாம் செய்ய முடியாது. he will directly interact with the employees. what he will do is அவங்களோட நீட்ஸ் அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் இவர் ட்ரை டு ஃபில் இட் அப். இது என்ன ஆகும்னா அந்த எம்ப்ளாயியும் அந்த ஆர்கனைசேஷனோட இது பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். you will see employees வந்து பாத்தீங்கன்னா வசந்தன் கோ எம்ப்ளாயீஸ் they'll be more than 20 years 15 years லாங் அங்கேயே தான் இருப்பாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. so that loyalty will be there with the employees. ஏன்னா as you said this diagonal thing ஆமா. so he'll take care of the employees. இது in between managers-லாம் இதை வந்து அவர்கிட்ட ஹையரார்கி கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. whereas this guy the employees டைரக்டா இன்டராக்ட் பண்றதுனால he will support them a lot. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் மேம். சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னீங்க டயகனல் எக்ஸாம்பிள் வந்து. ஸோ இட் வில் ஹெல்ப் அ லாட் ஃபார் த ஆர்கனைசேஷன் growth. தேங்க்யூ. எஸ் மேம். தேங்க்யூ ஃபார் ஆடிங் ஸ்பைஸ். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஒரு 15 minutes மட்டும் ப்ளீஸ் இருந்தீங்கன்னா முடிச்சிடலாம். செகண்ட் யூனிட் முடிஞ்சிடும். முடிச்சிடலாமா? மண்டே பண்ணலாம். ஓகே மண்டே பண்ணலாம். ஓகே. அப்ப வந்து 4 to 6 lessons போட்டு முடிச்சிருங்க அத. சரி மேம். ஓகே ஃபைன். Thank you friends. Thank you Sulaiman for thank you friends. Thank you. Thank you.